ஹாய், ஐ எம் லோகேஷ் ஃப்ரம் என்கே மாடர்ன் டெக்னாலஜி. நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒன் ஆஃப் த கிளைண்ட்டுக்கு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் ஒன்று நம்ம பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட ரிவ்யூ தான் நம்ம கிளைண்ட் ஷேர் பண்ணுறாரு, வாங்க பார்க்கலாம். என்கே மாடர்ன் டெக்னாலஜிஸ். தேங்க்யூ என்கே மாடர்ன் டெக்னாலஜிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அவங்க வந்து மீட் பண்ணும்போது நம்மளுடைய கஸ்டமரை தான் அவர் வந்து நான் மீட் பண்ணேன். நம்ம ஷாப்புக்கு வந்து ஒரு லேப்டாப் சர்வீஸ்க்காக வந்திருந்தாரு. ஸோ அப்படி இன்ட்ரோ ஆனவங்க தான் என்கே மாடர்ன் டெக்னாலஜிஸ். அப்படி இன்ட்ரோ ஆகி என்னுடைய ஷாப்புக்கு ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட பேசியிருந்தேன். ஸோ அவர் வந்துட்டு நாமளே வந்து வெப்சைட் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு வேணும்னா நானே பண்ணி தரோம் அப்படின்ட்டு அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார். ஸோ 2 பேரும் வந்து டீப் கான்வர்சேஷனுக்கு அப்புறம் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் வெப்சைட் அப்படிதான் பில்ட் பண்ணலான்னு இருந்தோம். அதுக்கப்புறம் பேசிக் வெப்சைட் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ ஒரு இ-காமர்ஸ் மாதிரி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட நான் ஃபிளிப்கார்ட் அண்ட் அமேசான் மாதிரி எனக்கு ஒரு வெப்சைட் வேணுங்க, எங்க இருந்து வேணாலும் நம்ம கஸ்டமர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா எங்க இருந்து வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அந்த மலைய ரெண்டா பொளந்து மான்கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குறேன். என்னடா சொல்றீங்க? ஸோ அதை வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தா நம்ம ஃபோன்லயே பேசியிருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் வேணும், இந்த கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் ஃபோன்லயே வந்து கன்சல்ட் பண்ணியிருப்போம். அவரும் நிறைய டைம் நேரில் வந்து நிறைய ஹிண்ட்ஸ் எடுத்துட்டு போயிருந்தாரு. எடுத்துட்டு போயிட்டு அவர் வந்து நம்மளுக்கு தந்திருந்த அவுட்புட் தான் நம்மளுடைய ஐடெக் கம்ப்யூட்டர்ஸ் டாட் ஷாப். ஸோ இன்னைக்கு ஐடெக் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு செகண்டரியாவே உங்களுக்கு அவங்களுடைய வெப்சைட் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிளேஸ் ஆகும். ஸோ வெப்சைட்டுடைய ஃபைனல் அவுட்புட் எந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது அப்படின்னா, யாருக்கு இந்த வெப்சைட் வந்து காமிச்சாலுமே வந்து சூப்பரா இருக்கு, ஸோ பர்ஃபெக்டா இருக்கு, ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எதனாலன்னா அதோடைய லே அவுட். நான் உங்ககிட்ட அப்படிதான் கேட்டிருந்தேன், எனக்கு வந்து பிளிப்கார்ட் அண்ட் அமேசான் மாதிரி பர்ஃபெக்டா இருக்கணும். கீழே வந்து எல்லாமே ஸ்க்ரோல் பண்றதுல இருந்து ஒரு ப்ராடக்ட் உள்ளார போயிட்டோம் அப்படின்னா அதோடைய டைமென்ஷன்ஸ் என்ன, அதோடைய ரேட்டிங்ல இருந்து எல்லாமே ஏ டு ஜெட் வேணும், ஆட் டு கார்ட். ஸோ அதை போய் நம்ம செக் அவுட் பண்ற விதம், இது எல்லாமே வந்து பிளிப்கார்ட் அண்ட் அமேசான் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கிட்ட கேட்டிருந்தோம். அண்ட் கஸ்டமைசேஷன்ஸ், இதுல இருக்க ஈச் அண்ட் எவ்ரி திங் கஸ்டமைசேஷன்ஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் கேட்டகரிஸ்ல இருந்து கீழே டிசைன், இதோடைய ஃபாண்ட் லெட்டர்ஸ்ல இருந்து எல்லாமே கஸ்டமைசேஷன்ஸ் வேணும் அப்படின்ட்டு தான் அவர்கிட்ட கேட்டிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூ லேப்டாப் கிளிக் பண்றாங்க அப்படின்னா கிளிக் பண்ணா நியூ லேப்டாப் ஸ்டுடியோ பேஜுக்கு போயிடணும். ஸோ அந்த மாதிரியான ரீடைரக்ஷன்ஸ் இது எல்லாமே கேட்டிருந்தோம். அண்ட் அட்மின் பேனல், இதை வந்து மோஸ்ட்லி வெப்சைட் பில்ட் பண்ணி தரவங்க எல்லாம் இதை எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்றத வந்து ப்ராப்பரா கைடன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்டேட் எனக்கு என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதான் வந்து பாத்தீங்கன்னா அட்மின் பேனல். ஸோ அவங்க அட்மினுக்கு, அதாவது வந்து எனக்காகவே ஒரு அட்மின் பேனல் கிரியேட் பண்ணி அதுல வந்து நீங்க எல்லாமே கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்னுடைய ரெவென்யூ என்ன, இதோடைய கூப்பன்ஸு, ஸோ ஏ டு ஜெட் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைசேஷன்ஸ் ஆப்ஷன்ஸோட நம்ம கேட்டிருந்தோம். எல்லாமே வந்து அவங்க கஸ்டமைசேஷன் பண்ணி தந்திருந்தாங்க. ஸோ இதுல தான் எனக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான எந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா இந்த டேஷ்போர்டில் தான். ஸோ எல்லாமே வந்து ஏ டு ஜெட் நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ